அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதம் வளர்பிறை அஷ்டமி சனிக்கிழமை தினத்தன்று நீங்கள் இந்த பரிகாரம் மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய கடன் தொல்லை முற்றிலுமாக தீரும். இந்த பரிகாரம் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை இரவு 8 to 9 சனி ஹோரையில் நீங்கள் செய்யுங்க. இதற்கு எந்த ஒரு பூஜ்யம் இல்லை. இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்யுங்க. இதற்கு என்ன தேவை அப்படி என்றால் 8 மிளகு கட்டாயமாக தேவை. 8 மிளகு ஒரு கவர் தேவை. இந்த கவரில் தான் நீங்கள் இந்த மிளகு போட்டு வைக்கணும். அப்படி மிளகு போட்டு வைக்கும்போது உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும். அதை எப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒயிட் பேப்பரில் அந்த வெள்ளை லாங் சைஸ் நோட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இதில் நம்ம ஒரு பேப்பரை கிழிச்சு அல்லது A4 சீட் பேப்பர் கிழிச்சு நீங்களே கவர் போல் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சு அதில் நம்ம ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டி ஒரு கவர் போல் நம்ம ரெடி பண்ணிக்கிடணும். ரெடி பண்ணிவிட்டு சின்ன கவராக இருந்தால் கூட போதும். அந்த 8 மிளகு போடுற அளவுக்கு நம்ம கவர் ரெடி பண்ணிக்கிட்டால் கூட போதும். அதில் இன்னொரு ஒரு துண்டு சிட்டு மாதிரி ஒரு பேப்பர், சின்ன பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய கடன் எவ்வளோ இருக்குது, என்ன கடன் இருக்குது, அதாவது நகை அடமானத்தில் இருக்கா, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு யார்ட்ட நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க பேர் போட்டு, நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. அவங்களுடைய பேர் போட்டு அவர்களிடமிருந்து எவ்வளோ ரூபாய் கடன் வாங்கினீங்களோ அவ்வளோ ரூபாய் நீங்கள் எழுதிட்டு சீக்கிரம் இந்த கடனை இவர்களிடம் நான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது நீங்கள் இப்போ 1 லட்சம் ஒருத்தவங்ககிட்ட வாங்கியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே. இப்போ அவர்களுடைய பேர் இப்போ செல்வின்னு வச்சுக்கோங்கமே. செல்வியிட்டம் இருந்து நான் 1 லட்சம் வாங்கியிருக்கிறேன், அந்த 1 லட்சத்தை நான் சீக்கிரம் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. சீக்கிரம் கடன் அடைக்கணும், என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கமே. எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேர், டிஎம்பி பேங்க், கனரா பேங்க், இல்லைன்னா ஐஓபி பேங்க், இந்த மாதிரி என்ன பேங்க்கில் நம்ம வச்சுருக்குறோமோ அந்த பேங்க்கு பேர் எழுதணும். ஸ்டேட் பேங்க் இருந்தால் ஸ்டேட் பேங்க்னு எழுதிக்கோங்க. அந்த பேங்க் நேம் எழுதிட்டு எவ்வளோ ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சுருக்கிறீங்க. இப்போ 1 லட்சத்துக்கு நகை அடமானம் வச்சுருக்கீங்கன்னா எத்தனை பவுன், ஒரு 5 பவுன் நகையை நான் 1 லட்சத்திற்கு நான் அடமானம் வச்சுருக்கேன், அதை சீக்கிரம் திருப்ப வேணும், என்னுடைய நகை என்னிடம் வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு பேப்பரில் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதே போல் நீங்கள் என்னென்ன கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனோட டீட்டெயில்ஸ் நம்ம எழுதணும். எவ்வளோ ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டு அந்த 8 மிளகை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மிளகை நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிட்டை, அதுக்குள்ளே வச்சு நீங்கள் மடித்து நீங்கள் அந்த ஒயிட் கலர் கவருக்குள்ளே வச்சிடணும். வைத்துட்டு ஒரே ₹1 நாணயத்தை மட்டும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் அதை ஒட்டி விட்டுருங்க. அதாவது ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி விட்டுருங்க. கவர் மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா பூஜை அறையில் வச்சுருங்க. அல்லது நீங்கள் வேறு எந்த இடம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த இடத்துல வச்சிடலாம். ஆனால் பூஜை அறையில் வைப்பதா ரொம்ப சிறப்பானது. லக்ஷ்மி படத்திற்கு முன்னாடியோ அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வம், இஷ்ட தெய்வத்திற்கு முன்னாடி வச்சிடுங்க. உங்களுடைய கடன் சீக்கிரமாக சரியாகும். அந்த இறைவன் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பார். அந்த மிளகு உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததான் மிளகு. மிளகு வைத்து செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமே நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதான். இந்த கவர் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி சனிக்கிழமை இருப்பது, அதாவது சனிக்கிழமை அன்று தான் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தான் நமக்கு வளர்பிறை அஷ்டமி. இப்போ அஷ்டமி இருப்பதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ₹1 நாணயம் 8 நாணயம் வைத்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். ரொம்ப நல்லது. ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக அப்படிங்கிறத 8 முறை நீங்கள் சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த நாள் இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா அசோகஷ்டமி. அசோகஷ்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அசோகம் என்பது மருதாணி மரம், சரிங்களா. அசோக மரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதாவது சீதையை ராவணன் கடத்தி வச்சு அசோக வனத்தில் விற்றுவார் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா அசோகவனம். அசோகவனம் என்பது மருதாணி மரம். நமக்கு தமிழில் மருதாணி சொல்லுவோம், வடமொழியில் அசோகம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அசோகம் மரம் அதாவது மருதாணி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசேஷமான நாட்கள். இந்த மருதாணி இலை வைத்து நீங்கள் செய்கின்ற வழிபாடும் வெற்றியடையும். அதாவது மருதாணி இலை தீபம் ஏற்றலாம்.
அல்லது கொஞ்சோண்டி மருதாணி இலை எடுத்து ஒரு பச்சை நிற துணியிலையோ அல்லது சிவப்பு நிற துணியிலையோ வைத்து முடிச்சு போல கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பான நாள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாள் நம் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய நாள், அனைத்து சுகங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய நாள், கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளன்று மருதாணி மரத்தை நீங்கள் வணங்க வேண்டும். மருதாணி செடி இருந்தது அப்படின்னா அதற்கு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் கொஞ்சம் வச்சு குங்குமம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்தோட அன்னையோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். சீதா தேவியினோட அருளும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வளர்பிறை அஷ்டமிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள் மற்றும் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு உரிய நாள். அஷ்டமி திதியில் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மியும் பைரவர்கிட்ட வந்து சக்தி வாங்கிக்கிட்டு இருக்கிற நாள். அந்த சக்தி தான் நமக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதே போல் நெய்வேத்தியம் வந்து இனிப்பு வகையானது வைப்பது, தயிர் சாதம் வைப்பது ரொம்ப நல்லது, அல்லது கல்கண்டு வைப்பதும் ரொம்ப நல்லது. இந்த நாளன்று உங்களால் என்ன முடியுதோ அதை சிறப்பாக பண்ணுங்க. எந்த ஒரு பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட மிளகு வைத்து மட்டும் வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல கூட வைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செல்ஃபில் வைக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை உள்ள இடத்துல வந்து வச்சுடுங்க. அதாவது அந்த இடத்துல வந்து யாரும் அதை வந்து எடுக்காமல் இருக்கணும். உங்களுடைய கடன் சீக்கிரமாக அடையும், அதுவரை இதை எடுக்க வேணாம். அதற்கப்புறம் எடுத்து அதில் இருக்கிற ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து கோவில் உண்டியில் போட்டுருங்க. அந்த மிளகு வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த கவரை வந்து ஓடும் தண்ணியிலோ அல்லது பூஜை அறை குப்பையிலுடன் சேர்த்துருங்க. சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை வந்து நிச்சயமாக மாறும். கடன் இருக்குது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அதை அடைப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கவலைப்படுபவர்களுக்கு கடன் அடையாது, முயற்சி செய்பவர்களுக்கு கடன் அடையும். இதுதான் உண்மையும் கூட. நிறைய பேர் கடன் இருக்குன்னு கவலைப்பட்டு அழுது தலைவலி உண்டாக்கி வாழ்க்கையை வெறுத்து போய் உட்கார்றவங்க தான் நிறைய பேர். அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது முயற்சி எடுப்பது ரொம்ப கம்மி. ஒரு 10% கூட முயற்சி எடுக்க மாட்டாங்க. 90% கவலைப்படுறதுக்கு மட்டும் ரெடியாக இருப்பாங்க. கவலைப்படுறதை விட்டுட்டு முயற்சி எடுக்க நீங்கள் ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்கு வரும். கட்டாயமாக வந்து இந்த உலகத்தில் எதையுமே வந்து சரி பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே சரி பண்ண முடியும். நம்ம மனசு எப்போ பாசிட்டிவாக இருக்கோ, என்னால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எப்போது வருதோ அப்போது உங்களுக்கு அடைத்த கதவுகள் எல்லாமே திறக்கப்படும். எப்போதுமே போராட கற்றுக்கோங்க. பார்த்து பயப்படாதீங்க. எந்த கடனையும் எந்த கவலையும் பார்த்து பயப்படாதீங்க. அதை எதிர்த்து நில்லுங்க. அது வந்து தானாக நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம எதிர்த்து நிற்காத வரை தான் நம்ம கூட வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இதுவரை நம்ம எதிர்க்கும்போது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துரும். நம்ம சரி பண்ணுறதுக்கான முயற்சி நம்ம எடுத்துருவோம். எல்லாமே சரியாக போயிடும். வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பார்க்குற பார்வையிலும் தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அழகாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு அர்த்தம். நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய பார்வையை நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக பாருங்கள், பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கையை ரசிங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா அமையும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, கடனை பார்த்து கவலைப்படாதீங்க, தைரியமாக போராடுங்க, வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இன்னொன்று, நம்ம கஷ்டப்பட தான் நம்ம வாழ்க்கையை வந்து கற்றுப்போம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மெச்சூர்டாக நான் இப்போ பேசுகிறேன் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் பட்ட கஷ்டங்களும் நான் பட்ட கவலைகளும் எதிர்பாராமல் நடந்த ஒரு சில சூழ்நிலை பிரச்சனையும் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். நம்மளை வந்து நிறைய பாடங்கள் வந்து கற்பித்து கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. கடவுளே நமக்கு வந்து காமிச்சு கொடுப்பார். என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது காமிச்சு கொடுப்பார். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டது பிரச்சனையால் தான் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையில் எனக்கு என்ன தேவை, நான் என்ன அதில் கற்றுக்கிடணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேனே தவிர பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு, ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வரை சின்ன ஒரு பிரச்சனை கூட நான் அழுத நாட்கள்லாம் இருக்குது. அதாவது என்னோடய தலகாணிக்கும் என்னோடய பெட்டுக்கும் தெரியும் நான் எவ்வளோ அழுவேன்ட்டு. இப்போ எனக்கு அந்த அழுகெல்லாம் வராது. அழுகிறதுலாம் வேஸ்ட்டுங்கிறது இப்போ எனக்கு தெரியும். அழுகிறனால நமக்கு எந்த சொல்யூஷன் கிடைக்க போகிறது கிடையாது. கவலைப்படுறதுனாலும் எந்த சொல்யூஷன் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம எதிர்த்து போராடும் போது எல்லா சொல்யூஷனுமே நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே தைரியமாக இருப்பேன். எனக்கு அதுக்காக பிரச்சனை இல்லைன்னா இல்லை, எனக்கு பயங்கரமாக பிரச்சனைலாம் கடவுள் கொடுத்து வச்சுருக்கிறாரு. கடவுளே நான் கேட்பேன், இன்னும் எது பெட்டிங்கில் இருக்கா உனக்கு பிரச்சனை கொடுக்குறதுக்கு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு எனக்கு பிரச்சனை கடவுள் சுற்றி அடிப்பார் எனக்கெல்லாம். ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு ஹபாடா அப்படின்னு உட்காரும்போது இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும். அதனால் பிரச்சனை இருப்பது தான் எனக்கு நல்லது அப்படிங்கிறது இப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய வாழ்க்கையில். ஏன்னா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க,
அப்படியே நமக்கு போட்டு அமுக்குற மாரி பிரச்சனை வருது. அதனால பிரச்சனைகளோடயே நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டே போயிறணும் அப்படிங்கிற முடிவு எடுக்க போய் தான் நான் நிம்மதியா இப்ப இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிரச்சனை இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு பக்கம் வாழுவோம். அதேபோல கடன் இருந்தாலும் சரி, கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கடன அடைப்பதற்கான நம்ம முயற்சிகள எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கைய வந்து நீங்க வந்து கவலையாலயும், துக்கத்தால மிஸ் பண்ணிறாதீங்க. இப்ப போயிடுச்சு அப்படின்னா, அந்த நேரத்த உங்களால திருப்பி எடுக்க முடியாது. சந்தோஷமாவும் இருங்க. அதேபோல வந்து உங்களுடைய பிரச்சனையும் சிறப்பா கையாள கத்துக்கோங்க. அதேபோல வந்து பண பிரச்சனையும் சிறப்பா கையாள கத்துக்கோங்க. எல்லாமே உங்க வாழ்க்கை உங்க கையில தாங்க இருக்கு. நான் அதற்காக தான் சொல்லுவேன். பெண்கள் எப்போதுமே தைரியமா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஒரு பெண் அந்த வீட்ல வந்து கண்ணு கசக்கும்போது, அந்த வீட்ல இருக்கிறவங்க சுற்றி எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதாவது நீங்க வந்து கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்கமே, உங்களுடைய கணவர் பாதிக்கப்படுவாங்க, உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, உங்களுடைய அம்மா, அப்பா, உறவினர்கள் அதாவது நம்ம மேல இருக்கிற பாசமான உறவுகள் மட்டும் நான் சொல்றேன். அவர்கள்லாம் கவலைப்படுவாங்க. நம்ம வந்து ஹேப்பியா இருக்க ட்ரை பண்ணும்போது, நமக்கு அந்த பிரச்சனையும் சரியாகும். அதற்கான வழிகளும் நமக்கு கிடைக்கும். எப்போதுமே நீங்க கவலைகளா உட்காராதீங்க. உட்காந்தீங்கன்னா போட்டு அமிக்கிரும். ஏன்னா எனக்கு இந்த மாரி நடந்திருக்கு. ஒரு சில கவலைகளெல்லாம் நானும் போட்டு ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்த காலம்லாம் இருக்கு. அத நான் எப்ப எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சேனோ, அப்பதான் எனக்கு அந்த கவலைகள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதற்காக தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுல இந்த கடன் பத்தி பேசும்போதெல்லாம் நான் உங்களுக்கு நெறையா வந்து அட்வைஸ் குடுக்குறதுக்கு காரணம் அதுதான். நீங்க கடன் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அத போராட கத்துக்கோங்க. நிச்சயமாக அதுலருந்து ஜெயித்து உங்களால வர முடியும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.